ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கொரியாண்டர் மின்ட் சிக்கன் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பட்டை ஒரு துண்டு, ஒரு 4-5 லவங்கம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ தோல் சீவி அலம்பி வச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கூடவே கொஞ்சம் புதினாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கருவேப்பிலை டேஸ்ட் அண்டு ஸ்மெல் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைனா இது 2 மட்டும் போட்டுக்கலாம். அண்ட் க்ரீன் சில்லி யூஸ் பண்ணுறவங்க அதையும் போட்டுக்கலாம். நான் க்ரீன் சில்லி யூஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இந்த டிஷ் உங்களுக்கு க்ரீனிஷ் கலரில் கிடைக்கும். நான் ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி விட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை தனியாக அரைச்சி அதுவும் டொமேட்டோ பியூரியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை டைரெக்டாகவே ஆயிலில் மெதுவாக சிம்மில் வச்சுட்டு பார்த்து மெதுவாக போடுங்க. அதை நல்லா கிளறி விடணும். ஸோ கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி அது ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து விட்டு அதை குக் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கணும். ஸோ மிளகாய் தூளும் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 1/2 kg ஆஃப் சிக்கன் வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா பெரட்டணும். ஸோ ஃபுல்லாக அந்த மசாலா அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் நல்லா போகணும். ஸோ நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறம் அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 3/4 கொஞ்சம் மேலே அந்த சிக்கன் மைல்டாக தெரியணும், தண்ணி இல்லாமல் மைல்டாக தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி போட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேம், லோ டு மீடியம் ஃப்ளேம் நீங்கள் வச்சு இந்த சிக்கன் கறியை குக் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த தட்டை எடுத்து பார்த்தோன்னா சிக்கன் கறி நல்லா ரெடியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பச்சை மிளகா மட்டுமே போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லை மிளகாத்தூள் இல்லாமல் கூட செய்யலாம். இல்லைன்னா கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அந்த கிரேவி க்ரீனிஷாக வரும். இல்லைன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க, நான் பச்சை மிளகா ஆட் பண்ண மாட்டேன். ஸோ டிஷ் கம்ப்ளீட் ஆனோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டிஷ் ரெடி. கொரியாண்டர் மின்ட் சிக்கன் கறி. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.